கருணை மனு மீது முடிவெடுப்பதில் நீண்ட தாமதமானதை காரணம் காட்டி அசாமைச் சேர்ந்த தூக்கு கைதியின் தண்டனையை ஆயுளாக உச்சநீதிமன்றம் குறைத்துள்ளது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரநாத் தாஸ் 2 கொலைகளை செய்ததால் 1997ஆம் ஆண்டில் தூக்கு தண்டனை பெற்ற மகேந்திர தாஸின் கருணை மனுவை ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் கடந்த 2011ஆம் ஆண்டில் நிராகரித்தார். கருணை மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாஸ் குடும்பம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கருணை மனு மீது ஜனாதிபதி முடிவெடுக்க 11 ஆண்டு காலம் ஆகிவிட்டதை சுட்டிக்காட்டிய தாஸ் தரப்பு வக்கீல், கருணை மனு மீது முடிவெடுப்பதில் நீண்ட தாமதமானதை கருத்தில் கொண்டு அவரது தூக்கை ஆயுளாக குறைக்க வேண்டுமென வாதிட்டார். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட GS சிங்வி தலைமையிலான பெஞ்ச் தாஸின் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைத்து புதனன்று உத்தரவிட்டது. இதே GS சிங்வி தலைமையிலான பெஞ்ச் டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற பஞ்சாப் பயங்கரவாதி தேவிந்தர் பால் சிங் புல்லரின் தூக்கு தண்டனையை கடந்த மாதம் உறுதி செய்தது. கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதத்தை காரணம் காட்டி பயங்கரவாதி நிவாரணம் கோர முடியாது என்று சிங்வி பெஞ்ச் காரணமும் கூறியது. தற்போது கொலை குற்றவாளி தாஸின் தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் ஆயுளாக குறைத்துள்ளதால் ராஜீவ் கொலையாளிகள் 3, வீரப்பன் கூட்டாளிகள் 4 என 15 தூக்கு தண்டனை கைதிகளுக்கு புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது.